இப்போ இது வந்து உங்களை மீறி தானே வருது. இதில் எது சிறந்தது? உங்களை மீறி வர்றது சிறந்ததா, நீங்களும் அறிவுபூர்வமாக செயல்படுறது சிறந்ததா? அதுதான் சிறந்தது. அதான் வந்து சிறந்ததுன்னா இன்னோசென்ட்டாக உள்ளது. இது வந்து கள்ளங்கபடம் இல்லாமல் உங்களுக்குள்ள என்ன இருக்கோ அது அப்படியே வெளியே வந்துடுது. அதனால் அதுதான் சிறந்தது. அதனால் நம்ம அதில் குறை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதுக்காக வந்து தப்பாகவே நம்ம நல்ல காரியங்கள் பண்ணிட்டு நம்ம அறியாமலே தப்பு பண்ணுறோங்கிறதுக்காக அதை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவில் நம்ம கரெக்ட் பண்ணால் போதும். ஆனால் அதனுடைய சிறப்பை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிறேன். உங்களை அறியாமல் என்னென்னலாம் நடந்தாலும் அது இருக்கிறது அதான் உயர்ந்ததுங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டியாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே சிறப்பு தான். நம்மளை அறியாமல் என்ன நடந்தாலும் உயர்ந்தது தான்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. ஸோ அதுக்காக அப்படியே விட்டுறாதுங்க. முடிஞ்ச அளவில் நீங்கள் ட்ரை பண்ணால் போகும். அதனால் உங்களுக்கு வந்து 2ஆம் பட்சமாக செயல்படுறது தான், அந்த அறிவுபூர்வமாக செயல்படுறது தான் 2ஆம் பட்சம் தான், செகண்டரி ஆக்ஷன் தான். பிரைமரி ஆக்ஷனுங்கிறது உங்களை அறியாமல் வருது. உங்களை அறியாமல் வர்றது தான் உயர்ந்தது. நீங்களாக செயல்படுறது 2ஆம் பட்சம் தான். அந்த 2ஆம் பட்சமானதை வந்து நீங்கள் எல்லாம் அளவோடு வச்சுக்கிட்டா போகும். அதனால் நீங்கள் முதல்ல உங்களை அறியாமல் வர்றதெல்லாம் தப்பாக வந்துட்டு இருக்கேன்னு தான் நினைக்கிறோம். அதெல்லாம் வருதுன்ட்டு எடுத்துக்கணும். அதெல்லாம் அப்படியே செய்யலாம், மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தர் மேலே கோபம் வருதுன்னா கோபத்தை காட்டணுங்கிற அவசியம் இல்லை. உங்களை அறியாமல் வருது, கோபம் கரெக்டு, ஆனால் காட்டுறது தப்பு. அது வந்து 2வது செகண்ட் ஆக்ஷன் வந்துடுது. முதல்ல கோபம் வர்றது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், செகண்ட் ஆக்ஷன் 2ஆக பிரிச்சுக்கிடுங்க. உங்களை அறியாமல் என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லிடுங்க. அதை எப்படி செயல்படுத்துறதுன்னுட்டு வரும்போது செகண்ட் ஆக்ஷன் தான். செகண்ட் ஆக்ஷனில் முடிஞ்ச அளவு நல்லாவே பண்ணுங்க. அறிவுபூர்வமாக என்ன சொல்கிறதோ, உதாரணமாக உங்கள் குழந்தை எடுத்தால் தான் உங்களுக்கு நல்லா இருக்குது, அந்த குழந்தை எடுத்தால் கஷ்டமாக இருக்குதுன்னு தெரிஞ்சோம்னா கூட உங்களை அறியாமல் வந்துடுது. அப்புறம் நீங்களாக வந்து என்னன்னு தெரிஞ்சோம்னா அந்த உங்கள் குழந்தைகிட்ட இருந்து கூட வாங்கி அந்த குழந்தைக்கு கொடுக்குற அளவுக்கு கூட நீங்கள் முன்னேறணும். அந்த அளவுக்கு டெவலப் ஆகும். அந்த குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்குற அளவுக்கு கூட நீங்கள் முன்னேறணும். அது கொஞ்சம் இந்த 2 ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் செகண்ட் ஆக்ஷனை வந்து கொஞ்சம் நிதானப்படுத்தி புரிஞ்சுக்கணும். இது சரியாயிடும். அதெல்லாம் ஒன்றும் மாற்றமில்லை. தியானங்கள் வந்து நாங்களும் சில தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம். இது கொஞ்சம் வாழ்க்கையோட இணைஞ்ச தியானமாக இருக்கும். எந்த தியானமே வந்து ரொம்பவும் பண்ணக்கூடாது. ரொம்ப பண்ணிங்கன்னா அது நம்ம மோல்டு பண்ணும். ஒரு அளவோடு தான் பண்ணணும். நம்ம வாழ்க்கையாக இணைஞ்சி தியானத்தை பண்ணிடணும். நம்ம ஒரு கம்பு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா, ஒரு வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு இருந்தோம்னா, எங்கேயாவது ஒரு இடம் அல்லது ஒரு சிக்கலான இடத்துல தான் யூஸ் பண்ணணும் முறைய எப்பவும் வாக்கிங் ஸ்டிக்கே நீங்கள் நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சரியாக வராது. அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு வாக்கிங் ஸ்டிக் மாதிரி தியானங்கள் எல்லாத்தையும் ஒரு சப்போர்ட், சைடு சப்போர்ட் தான் வச்சுக்கணும். மெயினாக அதை பண்ணணும்னு சொன்னால் நம்ம அந்த லைஃப்க்கு போகலாம். அது வந்து வேறு வாழ்க்கையில் நமக்கு